ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனுபமா பரமேஸ்வரனோட நடிப்பில் வெளியான லாக்டவுன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து படித்து முடிச்சுட்டு 2 வருஷமாக வேலைக்கு போகாமல் இருக்காங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உங்கள் கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயினுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. அதனால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன இடத்துல தான் தெரிய வருது இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. எப்படி இவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியலை. கடைசியில் திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த பார்ட்டியில் வச்சு யாரோ நம்ம ஹீரோயினை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கடைசியில் இவங்க வீட்டுக்கு தெரியாமல் எப்படியாவது இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்களும் எவ்வளவோ இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே அபார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது மோடி என்ன பண்ணுறாருன்னா லாக்டவுனை அமல்படுத்திடுறாரு. கடைசியில் நம்ம ஹீரோ வந்து எப்படி இந்த லாக்டவுனில் அவங்க வீட்டில் அது தெரியாமல் மறைச்சாங்க, கடைசியில் அவங்க அபார்ட் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் இவங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க, இந்த குழந்தைக்கு காரணம் யார் அப்படின்னு கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஏஆர் ஜீவா வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜ்னு சொல்லி தான் படத்தை முடிச்சிருக்காரு. அதே மாதிரியே படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அனுபமா பரமேஸ்வரன் வந்து அவங்களோட நடிப்பை வேறு லெவலில் வெளிக்காட்டியிருக்காங்க. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பைசானா இருக்கட்டும், ஜேஎஸ்கேவாக இருக்கட்டும், இந்த படத்தில் எல்லாத்துலேயுமே சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. அதில் அனுபமா பரமேஸ்வரனும் அவங்க நடிப்பை வேறு லெவலில் வெளிக்காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் அவங்க நடிப்பை வேறு லெவலில் வெளிக்காட்டியிருக்காங்க. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த அபார்ட் பண்ணுற காட்சியை வந்து ஒரு கண்ணீர் வச்சு சில காட்சி காட்டியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப எமோஷனாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக வச்சுருக்காரு. கடைசி என் கிரெடிட்ஸில் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜை வச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த காட்சியும் டேரக்டர் சூப்பராக படத்தில் வச்சுருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் அனுபமா பரமேஸ்வரனுக்காண்டி ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எமோஷனாக சூப்பராக போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்தில் ஏஆர் ஜீவா வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜ்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்காரு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு அப்பா அம்மா தான் முக்கியம், அவங்கள மீறி நமக்கு வேறு யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த கருத்தெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு படத்தில் ஹீரோயின் வந்து அந்த அபார்ட் பண்ணுறக்காண்டி எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. கடைசியில் ஒரு டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்னொரு சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த காட்சியும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சில கருத்தையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில கருத்தையும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது முக்கியத்துவமாக நம்ம டேரக்டர் காமிச்சிருக்காரு படத்தில் டைரக்டர் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால அவங்க எவ்வளோ பாதிக்கிறாங்க, அந்த கருத்தை காமிச்சதா இருக்கட்டும், கூடயே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சில காட்சி காமிச்சிருப்பாரு. அதாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பு, துரோகம், அது எல்லாத்தையுமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு படத்தில். நம்ம வந்து வீட்டை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது, அப்படியே நம்பினாலும் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை மட்டும் தான் நம்பணும், மற்ற யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு அந்த கருத்தையும் டேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காரு படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் வந்து இந்த கதையை சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக போயிடும், அதில் எங்கேயுமே குறை இருக்காது. செகண்ட் ஹாஃபில் சில காட்சிலாம் பார்க்கும்போது என்னடா அது இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாமே அப்படின்னு தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.3 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.